ஈவினிங் டைமில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸுங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், கொஞ்சம் காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு டீயோடு சாப்பிட்டோன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த முட்டை பொரி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் ஒரு கப் அளவு பொரி போட்டு ஒரு செகண்ட் ஊறினா போதுங்க, ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியதில்லை. அந்த மாதிரி நான் 2 கப் பொரி எடுத்திருக்கேன். இது நல்லா நனைச்சிட்டு அப்படியே புழிஞ்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஸோ இப்போ இதை தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் 2 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஸோ இப்போது இந்த பொரி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு, உதிரி உதிரியாகவும் இருக்குது. ஸோ இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாங்களா? ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சாச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துடலாம். நான் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அரை டீஸ்பூன் கரம் மசாலா. காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 கப் பொரிக்கு 2 முட்டைன்னு நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போது 4 முட்டையை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது நல்லா ட்ரை ஆகணுங்கிற அவசியம் இல்லை. முக்கால் பதம் கொஞ்சம் ஈரமாக இந்த மாதிரி இருக்கிற டைம்லையே நம்ம பொரியை சேர்த்துக்கலாம். ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா பொரியும் முட்டையும் ஒட்டாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முக்கால் பதம் முட்டை ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பொரியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ளேமை கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? அதே அளவு டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுலேயே வெங்காயம் வதங்குறப்போ நம்ம கேரட்டும் ஒன்று துருவி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி சேர்த்துறப்போ இன்னும் ஹெல்தி கூட. ஸோ ரொம்ப ஈஸியான இந்த ஸ்நாக்ஸை குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.